Taste the Daily. நெல்லையில் நடைபெற்ற கழக வழக்கறிஞர் அணி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். பாளையங்கோட்டையில் முன்னாள் அரசு வழக்கறிஞரும் அதிமுக மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி பொருளாளருமான வழக்கறிஞர் எம்.எஸ். அபுதாகிர் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ஆகியோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். விழாவில் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா, கழக அமைப்பு செயலாளர் சுதா கே. பரமசிவம், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்த அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணா நகரில் உள்ள கழக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சி. ராஜு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர், டெல்லிக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று தமிழக முதல்வர் வீராப்பு வசனம் பேசினாலும் திமுகவுக்கு கவுண்ட் டவுன் தொடங்கப்பட்டு உள்ளது, பல்வேறு ஊழல் வெளிவரப் போகிறது என தெரிவித்தார். ஒரு வழக்குகளும் இந்த வழக்கு சந்திக்கவே இந்த கொடை மாநிலத்தில் ஒரு 3 மாசத்துல உள்ள அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் வழக்கு வரும், என்ன ஊழல் வழக்கெல்லாம் வெளியே வருகிறது, இது நாடு பார்க்க போயிட்டது. எனவே இவருடைய உண்மையான முகம் மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வருகின்ற நேரத்தில் தான் நம்ம தேர்தலை சந்திக்க போறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த திருமால்பூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சு. ரவி நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை நிரந்தரமாக அகற்றவும், விரைவில் அப்பகுதியில் மேம்பாலம் அமைக்கவும் கோரிக்கை விடுத்தார். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அப்பகுதி மக்களை ஒன்று திரட்டி சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் அவர் விடியாத அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மாவட்ட வர்த்தக அணி பொருளாளர் சேட்டு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர். ரயில் அடிக்கு வரதுனா இந்த வழி தான் வரணும். அதே போல் காஞ்சிபுரம் போனதுனாலும் நடந்து போனதுனாலும் இந்த வழி தான் பயன்படுத்தணும். ஆகவே இந்த பகுதி மக்கள் எல்லாம் மிக சிரமப்படுறாங்க. அதனால் ஒரு வாரத்திற்குள்ள இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்வு காணவில்லை என்று சொன்னால் நாங்கள் இது பகுதியில் இருக்கக்கூடிய நெல்வாய், திருமால்பூர், அதே போல் கீழ்வன்பாக்கம் ஊராட்சி, இந்த பல்லூர் ஊராட்சி, சைனபுரம் ஊராட்சி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சாலையை முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் இந்த பல்லூர் கிராமத்தில் பல்லூரில் இந்த கன்னியாகுமரி திருப்பதி சாலையில் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் சாலை மறியலிலே ஈடுபடுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி வாரியாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் டாக்டர் முத்தையா முன்னிலையில் தென்காசி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி வாரியாக வழங்கப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள், மேலும் இறந்த வாக்காளர்கள், இரட்டை பதிவு வாக்காளர்கள், நிரந்தரமாக முகவரி மாறிய வாக்காளர்கள் விவரங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அப்போது மாவட்ட அவைத்தலைவர் மூர்த்தி, துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் உடன் இருந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காரமடை பெல்லாதி ஊராட்சி சின்ன தொட்டிப்பாளையத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை மற்றும் 9,96,000 ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்வில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் A.K. செல்வராஜ் கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் P.T. கந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்வில் திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்த புரட்சித் தமிழர், தங்களின் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளதாகவும் மக்கள் பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்
வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் புதுப்பட்டணம் ஊராட்சி மன்ற தலைவரும் திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய மகளிரணி தலைவருமான டாக்டர் காயத்ரி தனபால் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக அவைத் தலைவருமான டாக்டர் எம். தனபால், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் ஆகியோர் உடன் இருந்தனர். நெல்லையில் நடைபெற்ற கழக வழக்கறிஞர் அணி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி. சண்முகம் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். பாளையங்கோட்டையில் முன்னாள் அரசு வழக்கறிஞரும் அதிமுக மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி பொருளாளருமான வழக்கறிஞர் எம். அபுதாகிர் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ஆகியோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். விழாவில் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா, கழக அமைப்பு செயலாளர் சுதா கே. பரமசிவம், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள அமைச்சர் கே.என். நேரு மீது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறை இயக்குநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அமலாக்கத்துறை ஆவணங்களை அடிப்படையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு 1020 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும், வேலை வாய்ப்புகளுக்காக 7.5 முதல் 10% வரை 25 முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுள்ளதாகவும், 10 ரூபாய் நோட்டு கொண்டு டோக்கன் மூலம் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சரின் சகோதரர்கள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன் வீடுகளில் அமலாக்கத்துறை மேற்கொண்ட சோதனையில் ஊழல் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள அதிமுக எம்பி, ஊழல் குறித்து உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறையில் காலி பணியிடங்களே இல்லை என பொய் சொல்லும் மா. சுப்பிரமணியத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், அரசு மருத்துவமனைகளையே நம்பியிருக்கும் ஏழை மக்கள் வரும் தேர்தலில் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் விடியாத திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வு துறையில் மருத்துவமனைகள், அலுவலகங்களில் காலி பணியிடங்களே இல்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியம் முழு பூசணிக்காயை தட்டு சோற்றில் மறைக்க முயற்சிப்பது போல் பொய் சொல்லி இருக்கிறார் என விமர்சித்துள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள் வரை போதிய மருத்துவர்கள், பணியாளர்கள் இல்லை என்றும், அரசு மருத்துவமனைகளையே நம்பியிருக்கும் ஏழைகள் புலம்புவதை கழக அமைப்பு செயலாளர் சி. விஜயபாஸ்கர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். 4500 செவிலியர் பணியிடங்கள் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் இதுவரை நிரப்பப்படாததையும், அம்மாவின் அரசில் தொகுப்பூதியத்தில் தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட சுகாதார ஆய்வாளர்களே இதுவரை பணிபுரிந்து வருவதையும், 2500 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளதையும், பொது சுகாதாரத்துறையில் 3500 கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதையும் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். எங்கள் அப்பன் குதிருக்குள் இல்லை என்பது போல இந்த அதிமேதாவி பதவி வகிக்கும் துறையே கடந்த நவம்பரில் காலியாக உள்ள 1100 மருத்துவ பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று விளம்பரம் செய்துள்ளதை முன்னாள் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகமே இருண்டுவிட்டது என்று சொல்வது போல தன் துறையை கவனிப்பதை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் செய்யும் மா. சுப்பிரமணியம் சார் தலைமையில் விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளையே நம்பியிருக்கும் மக்கள் வரும் தேர்தலில் விடியா திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என முன்னாள் அமைச்சர் காட்டமாக தெரிவித்துள்ளார். எஞ்சியுள்ள ஆட்சியிலாவது ஏழைகளின் உயிரோடு விளையாட வேண்டாம் என்றும் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் ஆட்சியாளர்களை எச்சரித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் இளையரசநேந்தல் பிற்காவுக்கு உட்பட்ட 12 பஞ்சாயத்துகளை கோவில்பட்டி யூனியனுடன் இணைப்பதற்கு குரல் கொடுத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவிற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். குருவிக்குளம் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் இலசை தேவராஜ் தலைமையில் இளையரசநேந்தல் பிற்கா பகுதி பொதுமக்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளானோர் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜுவுக்கு மாலை அணிவித்தும் பொன்னாடை போத்தியும் நன்றி தெரிவித்தனர். அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன்
இளைஞர் இளம் பெண்கள் பாசறை வடக்கு மாவட்ட செயலாளர் கவியரசன், மாநில வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் ஈஸ்வர மூர்த்தி, அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடும்பாலூரில் சிவிபி அறக்கட்டளை சார்பில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமை வகித்த முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் பங்கேற்றவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சையும் இலவசமாக பரிசோதனை செய்து கண் கண்ணாடியும் மற்றும் அறுவை சிகிச்சையும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் மதிய உணவும் வழங்கப்பட்டது. மற்ற நோயாளிகளுக்கு இரத்த கொதிப்பு, சர்க்கரை அளவு உள்ளிட்டவை கண்டறியப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. விராலிமலை ஒன்றிய செயலாளர்கள் பழனியாண்டி, நாகராஜ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல பொறுப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் 600 இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் ECR வசந்த் டேவிட் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் வேளச்சேரி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான வேளச்சேரி MK அசோக் முன்னிலையில் 600 இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுக செய்தி தொடர்பாளர் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சென்னை சேப்பாக்கம் மற்றும் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் SIR பணிகள் குறித்தான விவரங்களை தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம் கேட்டறிந்தார். சேப்பாக்கம் மற்றும் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் BR பிள்ளை தெரு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இது குறித்தான இறுதிக்கட்ட விவரங்களை தாசில்தாரிடம் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம் கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் போந்தூர் ஊராட்சியில் திமுக அரசின் உருட்டுக்களும் திருட்டுக்களும் குறித்த திண்ணை பிரச்சாரம் மற்றும் வாக்குச்சாவடி கிளை நிர்வாகிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் தேர்தல் பயிற்சி குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் K பழனி முன்னிலையில் நடந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம், தகவல் தொழில்நுட்ப மாவட்ட பொறுப்பாளர் E கமலேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். மாவட்ட கழக துணை செயலாளர் போந்தூர் S செந்தில்ராஜன் சிறப்புரையாற்றினார். கழக அமைப்பு செயலாளர் ப வாலாஜாபாத் கணேசன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் கீழ்புவனகிரியில் பரதம், யோகா மற்றும் சிலம்பம் போட்டிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களை பாராட்டி பேசினார். தனியார் பள்ளியில் நடைபெற்ற போட்டியில் பரதநாட்டியம், சிலம்பம், யோகா போன்றவற்றில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜெயப்பிரியா ரகுராமன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்த அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணா நகரில் உள்ள கழக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சி ராஜு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர், டெல்லிக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று தமிழக முதல்வர் வீராப்பு வசனம் பேசினாலும் திமுகவுக்கு கவுண்ட் டவுன் தொடங்கப்பட்டு உள்ளது, பல்வேறு ஊழல் வெளிவரப் போகிறது என தெரிவித்தார். மாட்டோம் அப்படின்னு சொல்லி வீராப்பு வசனம் எல்லாம் பேசினாலும் இன்னைக்கு அவங்களை கவுண்ட் டவுன் துவங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வழக்குகளும் இந்த வழக்கு சந்திக்கவே இன்னைக்கு இந்த குறை மாதத்தில் ஒரு 3 மாசத்துல உள்ள அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் வழக்கு வரும், என்ன ஊழல் வழக்கெல்லாம் வெளியே வருகிறது, இது நாடு பார்க்க போயிட்டது. எனவே உடைய உண்மையான முகம் மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வருகின்ற நேரத்தில் தான் நம்ம தேர்தலை சந்திக்க போறோம்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த திருமால்பூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை நிரந்தரமாக அகற்றவும் விரைவில் அப்பகுதியில் மேம்பாலம் அமைக்கவும் கோரிக்கை விடுத்தார். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அப்பகுதி மக்களை ஒன்று திரட்டி சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் அவர் விடியாத அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மாவட்ட வர்த்தக அணி பொருளாளர் சேட்டு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர். ரயில் அடிக்கு வரதுனா இந்த வழி தான் வரணும். அதே போல காஞ்சிபுரம் போனனாலும் நடந்து போனனாலும் இந்த வழி தான் பயன்படுத்தணும். ஆகவே இந்த பகுதி மக்கள் எல்லாம் மிக சிரமப்படுறாங்க. அதனால ஒரு வாரத்திற்குள்ள இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்வு காணவில்லை என்று சொன்னால் நாங்கள் இது பகுதியில் இருக்கக்கூடிய நெல்வாய், திருமால்பூர், அதே போல் கீழ்வன்பாக்கம் ஊராட்சி, இந்த பல்லூர் ஊராட்சி, சைனபுரம் ஊராட்சி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சாலையை முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் இந்த பல்லூர் கிராமத்தில் பல்லூரில் இந்த கன்னியாகுமரி திருப்பதி சாலையில் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் சாலை மறியலிலே ஈடுபடுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி வாரியாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் டாக்டர் முத்தையா முன்னிலையில் தென்காசி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி வாரியாக வழங்கப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள், மேலும் இறந்த வாக்காளர்கள், இரட்டை பதிவு வாக்காளர்கள், நிரந்தரமாக முகவரி மாறிய வாக்காளர்கள் விவரங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அப்போது மாவட்ட அவைத்தலைவர் மூர்த்தி, துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் உடன் இருந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காரமடை பெல்லாதி ஊராட்சி சின்ன தொட்டிப்பாளையத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை மற்றும் 9,96,000 ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்வில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் PT கந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கு பகுதியில் இளைஞர்களுக்காக விளையாட்டு மைதானத்தை சொந்த செலவில் புதுப்பித்து விளையாட்டு உபகரணங்களை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் வழங்கினார். ஊர் மக்கள் மேலதாளம், பட்டாசு வெடிப்புடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வீரர்களுடன் சேர்ந்து அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் வாலிபால் விளையாடி மகிழ்ந்தார். அப்போது பேசிய அவர், இளைஞர்கள் போதை பழக்கத்தை தவிர்த்து விளையாட்டில் ஆர்வம் காட்டி வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றும் விளையாட்டு மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தும் என்று அறிவுரை வழங்கினார். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய கழக அலுவலகம் கவரப்பேட்டையில் திறந்து வைக்கப்பட்டது. முன்னாள் MLA KS விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். கழக வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் என்றும் 2026இல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்குவோம் என்றும் உறுதிமொழி எடுத்தனர். கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய செயலாளராக TC மகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய கழக செயலாளர்கள் ரமேஷ்குமார், SM ஸ்ரீதர், தேவகிரி, கோதாண்டம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சுகாதார வளாகம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. புகையிலைப்பட்டி கிராமத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதார வளாகம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நத்தம் இரா விஸ்வநாதன், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.